எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வரும் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இன்னொன்று அதே சொல்கிறேன் அதே. கண்ணுடையார் என்பவர் கற்றோல் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். எனக்கு என்ன புரியலண்ணா, இப்படி காட்டுறது எனக்கு புரியல. இது எதுக்காக சொல்கிறேன்? புண்ணோட புண்ணு ஆக்ஷன் பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கு. ஹாய், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மள குழந்தைங்களோட லஞ்சு ஸ்நாக்ஸு என்ன பண்ணாங்க, நாம் என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லஞ்ச் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதினா சாதம் அண்ட் வெண்டைக்காய் பொரியல். பச்சை கலர் ஜிங்கிச்சா இன்னைக்கு, அதனால வந்து பச்சை கலரில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் லட்சம் மட்டும் தான் டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போகிறாங்க, சுஜனுக்கு இல்லையான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக சுஜனுக்குமே இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே லட்சம் டிஃபன் பாக்ஸ் எதிராக இருக்கிறதுனால இவங்களை எடுத்து காமிச்சிடறேன். அடுத்து வந்து பார்த்தீங்களா, வேன்லேயே போயிட்டு வேன்லேயே வரதுனால ஹீட்டு கொஞ்சம் ஓவர் ஆகிடும், அதனால் வந்து குக்கும்பர் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ன். அப்படி உங்களுக்கு சுஜனோட டிஃபன் பாக்ஸை பார்க்கணுன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஓகேவா? வாட்டர் பாட்டில் பேக்கில் இருக்குது. தனியா கலர் இல்லை, ஆனால் மற்றது எல்லாமே க்ரீன். இன்னைக்கு க்ரீன் டே, அதனால க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அடுத்து வந்து நம்ம சுஜன் வந்து ரைம்ஸு அதுக்கப்புறம் வந்து திருக்குறள்லாம் வந்து சூப்பராக சொன்னார். அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரே கொஸ்டின் தான், உங்களுக்கு சும்மா அது நிறைய பேர் இல்லை, ஒருத்தங்க மட்டும் தான் கேட்குறாங்க, உங்களுக்கு சுஜனை தான் பிடிக்குது, எப்போ பார்த்தாலும் சுஜன் மட்டும் தான் கொஞ்சுறீங்க, சுஜன் இதில் தான் வாங்கி தரீங்க, சுஜனை தான் வீடியோவில் காட்டுறீங்க, லட்சு காட்டு. ஆக்சுவலாக லட்சுக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க வந்து எப்போவுமே தனியாக அவங்க மட்டும் அப்படி இருக்க மாதிரி இருந்தால் தான் லட்சுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் லட்சு வந்து அந்தளவுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறதில்ல. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கள், எப்படிங்க என் குழந்தை எனக்கு பிடிக்கும். லட்சுமா எல்லோரும் சொல்கிறாங்க உன்னை எனக்கு பிடிக்காதான் லட்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. லட்சு உண்மையாக லட்சு இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து லட்சுவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு லட்சுவை வந்து நாங்கள் பொண்ணு தான் வேணும்னு ரொம்ப அப்படியே வரங்கேட்டு பெற்ற குழந்தை இது, தலுக்கு குழந்தை. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது வந்து கிருஷ்ணர் வேணும். ரெண்டாவது வரங்கேட்ட பெற்ற பிள்ளை இது. அதாவது நார்மல் டெலிவரியில் பையன் பொண்ணு பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சிசேரியனில் பெரிய ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரெண்டாவது பொண்ணு பிறந்ததாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரே 2 பையனை பிறந்தாலும் கஷ்டமாக இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு பையன், ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றுன்ற மாதிரி எங்களுக்கு ரெண்டுமே வந்து கடவுள் நல்லாவே கொடுத்தாரு, எந்த குறையும் இல்லாமல். அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது புரியுதுங்களா? அதே மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிஷனாக இருக்கணும், அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் குழந்தைங்க கிட்டன்றதுனால தான் லட்சு வந்து அவங்க அப்பா சொல்லும், அதனால நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சுஜன் வந்து ஏன்னு சொல்லும், அதனால வந்து அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இப்படி தான் மாற்றி நாங்கள் இருப்போம். ஆனால் 2 பேருமே வந்து அடிக்கலாம் மாட்டோம், விரட்டுறதோடு சரி, அடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் தான் எழுதுன்னு இருக்கணும், நாங்கள் தான் போய் கொஞ்சணும். அதனால் வந்து நாங்கள் அடிக்க மாட்டோம், மோஸ்ட்லி திட்டுவோம், சொல்லி புரிய வைப்போம், அதுலேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. 2 தப்பு பண்ணாத குழந்தைங்க தப்பே பண்ண மாட்டாங்க, அதனால அந்தளவுக்கு அடிக்கிற அளவுக்குலாம் வந்தது கிடையாது. ஓகே, இப்போ வந்து பஸ்ஸு வரப்போகுது. சுஜன் வந்து ரைம்ஸா அதான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்குமே. சரி, ஓகே, இதுலேயுமே சொல்லலாம், ஹிந்தி சாங் மட்டும். ஓகேவா? வேறு எதுவும் சொல்ல மாட்டான். ஸ்டார்ட்ப்பா. மச்சிலி ஜங்கி தானியே சீல தித்தகானி இதுக்கப்புறம் ஆக்ஷன் தெச்சாலி பனாதி தெச்சாலி பனித்த கபுது தெச்சாலி பனித்த கபுது தெச்சாலி. அப்படியே சவுண்டு இறங்குது. சுஜனுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள், எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விடணும், அப்புறம் தான் பேசுவான். சரி, ஓகே, அந்த கற்க கசரை மட்டும் சொல்லலாம், சூப்பராக இருந்தது நீ சொல்லும் போது. அதிகாரம் கல்வி கற்க கசகர கற்பவை கற்றபின் நிற்க அதுக்கு தக. சூப்பர், அழகாக இருக்குல்ல? இதை வந்து நான் சொல்லி கேட்டுக்கினே இருந்தோம், ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ஷன் வந்து சூப்பராக பண்ணுறாரு அவருன்னு சொல்லிட்டு. இந்த ஆக்ஷன் பண்ணி சொல்கிறதுனால குழந்தைங்க மனசு நல்லா பதியுது, அதனால தான் வந்து டக்குன்னு சொல்கிறார். வேணாம்ப்பா போதும், ப்ளீஸ்ப்பா. இன்னொன்று சொல்கிறேன். சரி என்னென்ப எழுத்தன்ப அது சொல்லு, ஆக்ஷனோட சொல்லணும். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வரும் இருக்கு. சூப்பர். அப்புறம் இன்னொன்று அதே சொல்கிறேன், அதே. கண்ணுடையார் என்பவர் கற்றோல் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். எனக்கு என்ன புரியலண்ணா, இப்படி காட்டுறது எனக்கு புரியல, இது எதுக்காக சொல்கிறேன்? புண்ணு ஆக்ஷன் பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கு. புண்ணு இப்படிதான் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, சூப்பர். இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, அழகாக சொல்கிறான். கண்ணு பட்டுச்சு. நம்ம என்னது எல்லாமே
இப்போ எப்படி எப்படி சொல்றோம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா அதே மாதிரி தான் ஹிந்தி. அவங்க வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன ஒன்றுனா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸி தானேன்ட்டு. ஆனால் அது வந்து இவங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த எழுத்தே சொல்லி தருவாங்க. இவங்களுக்கு ரைம்ஸ்ன்றதுனால தான் ஹிந்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் பேரும் சொல்லுவான். லட்சுமா வந்து இப்போ ஹிந்தியில் வேர்ட்ஸ் சொல்லுமா. நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எப்படி தமிழில் சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஹிந்திலையும் ரொம்ப ஒரே டீச்சராக மாறிடுவாங்க. சொல்லுமா சொல்லுமா. இ இ உ உ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ரி ஐ ஓ ஓ அம் அஹ கக்க கக்கன சச்ச கக்கன தட்ட தட்டன யாராலாவ சங்கன்யாஷா. ஒன்றுமே புரியல. எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி ஓகே, அது அவங்களுக்கு புரிஞ்சா போதும், நம்மளுக்கு எதுக்கு. அவன் என்ன அதை உளறிட்டு இருக்கான். தமிழ்ல சொல்லல அதே தான் ஹிந்திலயும் அப்படியே ஓகே போட்டுருக்காங்க. ஓகே. கக்க கக்கனா இக்கு இங்க இச்சு அது. ஓ சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா. அதை வந்து தெளிவும் படுத்திடுறாங்க. இதுதான் அப்படின்னு ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசினுக்கிறோம், காக்கா இதை தூக்கின்னு போதான் அதை தான் சொல்லுங்கிறாரு. சரி ஓகே. இப்போ வந்து ஆமாம் காக்கா தூக்கின்னு இது இப்படி போட்டலாமா, தூக்கின்னு போதா எங்கடா கம்பி போட்டேன். காக்கா வந்து அது தூக்குதா இல்லையா பார்க்கலாம். எப்படி அது கூடு கட்ட எடுத்துன்னு போகுது. நாங்க டெய்லி உட்காடுறோம். எடுத்துச்சா தூக்கு ஏறி 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 ஏறி. ஆனா அது நேரா பறக்க மாட்டேங்குது பாரு, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருது. அம்மா இந்த பெண்ணை யாரும் நசிக்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து காக்கா வந்து நேராக பறக்க மாட்டேங்குது. இங்கே தான் அது கூடு கட்டுது. ஆனால் வந்து ஒரு சுற்றிட்டு வந்து தான் அந்த கூடு கிட்ட போகுது. அது ஒரு காக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அங்கே தான் கூடு கட்டுறாங்க. சரி ஓகே, டைம் வந்து ஆயிடுச்சு. பஸ் வர டைம் ஆயிடுச்சு. பஸ் வந்தோடனே போகிறோம். ஒன்று சொல்லுப்பா. அந்த காக்கா எடுத்துட்டு போகும்போது இந்த காக்கா வருது, இந்த காக்கா எடுத்துட்டு போகும்போது அந்த காக்கா. அம்மா நான் சொல்றேம்மா. அம்மா நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க எல்லாமே சொல்றேன். சொல்லுப்பா. காக்கா இல்ல காகம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டாங்கல்ல, நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் கிளம்பும்போது அழுவாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு அங்கே போர் அடிக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா குழந்தையும் பயப்படுற மாதிரி, நம்மளும் அப்படி தான் பயந்துருப்போம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி பழக்கப்படுத்த மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட விளையாடி பேசி சிரிச்சுட்டு, இப்போ நான் வந்து இவங்க 2 பேரும் ரெடி பண்ணிட்டேன்னா நான் வந்து இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் சொல்வேன், அதை அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுவேன். ஸ்கூலுக்கு போகிறத மாற்றிட்டு சொல்லுப்பா. இந்த காக்கா இல்லை காகம். நான் காக்கான்னு சொன்னேன். காக்கா கிடையாது, காகம்னு சொல்கிறாரு. ஓகேப்பா, இனிமேல் சொல்ல மாட்டேன், காகம்ப்பா. ஓகேவா? இப்போ நான் என்ன இப்போ நான் ஒரு ட்ரையல் காட்டுறேன் பாருங்க. ஒரு இடத்துல நிறைய வாட்டர் பாட்டில் இருக்குது. அதான் அது 2 தான் இருக்குது. ஆமாம் நிறைய இருக்க பாருமா. கும்பலாக இருக்கும். அதோ 3. வெரி குட். அது வந்து ஓகே கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் கேட்டுனே இருப்பேன். நான் கேட்கலாம் கூட எனக்கு சேர்ந்து நீ கேளுன்னு எனக்கு கேட்டுனே இருப்பாங்க. ஓகேவா? ரெடி. ஓகே. ஒரு இடத்துல மஞ்சள் கலர்ல இலை இருக்கும். ஐயோ நீ அங்க இருக்கிற இலைக்கெல்லாம் போதோவே இருக்குப்பா. இப்படிதான் நாங்கள் வந்து ஒன்று கேட்க அவங்க ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து டைம் பாஸ் பண்ணி குழந்தைங்கள மைண்டை மாற்றி. அதனால சுஜனா அழுதே கிடையாது. லட்சம் ஆல்வேஸ் எப்பவுமே அழுது கிடையாது. இப்படி தான் நான் டைவர்ட் பண்ணுவேன். பஸ் வந்தோடனே அவங்க அழகாக ஏறிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவங்க வேனில் ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஜன்னல் வழியாக பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு மனசுக்கு. அப்போ நல்லா விளையாடினதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே சொல்லணும், இந்த மாதிரி வந்து நீ வேனில் போனேன்னா ஸ்கூலுக்கு போனேன்னா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உனக்கு ஜாலியாக இருக்கும் அப்படிலாம் வந்து மோட்டிவேட் பண்ணணும். நீ என்ன ஆக போகிற? டாக்டர் ஆக போறியா? இன்ஜினியர் ஆக போறியா? சுஜன் நீ என்ன ஆக போகிற? போலீஸ். என்னடா இவ்வளோ நேரம் யோசிக்கிறான். நீ என்ன பார்க்க போகிற? டாக்டர். ஓகே, அவங்க வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி அவங்கள அனுப்புவேன். இப்போ சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஜாலி வெயிட். போலீஸ், டாக்டர் அப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு க்ரியேஷன் நம்ம பண்ணி விட்டனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் போவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. அவங்க கிளம்புல போகலான்ட்டாலே பொத்து சம்பவம் மாற்றி குழந்தைய சாத்துக்குடி போயிடுற மாதிரி பொழிஞ்சு தள்ளுருவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. குழந்தைய ஜாலியாக சிரிக்க வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி. அதனால் ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுனாலாம் பல்லு சொத்தம் விழுந்து அது கெட்டெல்லாம் போயிடாது.
ஒரு நாள் மட்டும் நல்லா ஜாலியாக வாங்கி கொடுக்குறீங்களா, அவங்க ஜாலியாக போட்டு ஒரு வாரம் போவாங்களா, ஒரு வாரம் கேட்பாங்களா, அப்புறம் கேட்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. ஸ்கூலை வந்து வெறுக்க வச்சிடாதீங்க. அவங்க என்ஜாய் பண்ணி போகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அது இங்கே மட்டும் இல்லை, ஸ்கூல்லையுமே இருக்கணும். ஸ்கூல்லையுமே வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லுங்கள். யாராவது வந்து உங்ககிட்ட பேசலாம், நீ போய் பேசு. அப்படி பேச உனக்கு பிடிக்கலன்னா உட்காந்து படி, புக் எடுத்துப்பாரு, எல்லாத்தையும் சுற்றிப்பாரு, இப்படிலாம் டைம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மைண்டு மாறுவாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் ஷாக்காக கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. சொல்கிறது போர் அடிக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும். அப்படியா, செம்ம அப்படிலாம் நம்ம என்கரேஜ் பண்ண டெய்லி வந்து சொல்லணுன்ற அவங்களுக்கு அந்த ஆசை வரும். அதே மாதிரி கொஞ்சம் தெரியுதோ தெரியலையோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏதோ மேலேருந்து உழுது நம்மளுக்கு அதுவுமே காக்காதான். ஓகே சரி, வேன் வந்தோடனே பேத்தி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலை என்னன்றதை பார்க்கலாம். சரியா? பா, வேன் வந்துருச்சுமா. சரி, ஸ்கூல் வேன் வருது, கண்டுபிடிங்க. சரி சொல்கிறேன். ஒரு இடத்துல ரெட் கலர், ப்ளூ கலர், ஒரு குச்சா ஒரு என்ன சொல்கிறது, குச்சா ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். அதான் அந்த சைக்கிளில் இவன் மட்டும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல, டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சாரான். சரி ஓகே, வேற சொல்கிறேன் இருடா, தேட தேவையில்லடா. நான் ஒரு இடத்துல ஒரு ஒயர் கூட மாட்டி வச்சு, ஒயர கூட அங்கே பயப்புல சீக்கிரமாக சொல்லிடுது. ஒரு இடத்துல வந்து பிங்க் கலரில் ஒரு முடி இருக்கு. பிங்க் கலரில் குழந்தைங்க தானே ஒரு நியாயம், யூரியம் தேடுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்க பிட்டடிக்க சொல்லி கொடுக்குறேன், அதோகுதுன்ட்டு. தேடியே அவங்க கிரியேஷன் வளர்த்துக்கிட்டோம். முடியாம அந்த தேடல் இருந்தால் தான். பஸ் வந்துருச்சு, வாங்க போகலாம். பஸ் வந்துருச்சு, போப்பா போய் ஏறுப்பா.